ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா பெட்ல இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்பதான் வந்து போதை தெளிஞ்சு கண்ணு விழிச்சு பாக்குறா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா ஏன் கூட என்னோட பெட்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா இருக்கா. ஆனா அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அவளுக்கு யாரோ பயங்கரமா போதை மருந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, கை கால் கூட அசைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளோட அம்மாவும் அக்காவும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. இவளுக்கு பயங்கரமா போதை மருந்தை கொடுத்து ஹோட்டல் ரூம்ல படுக்க வச்சிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கர ஆக்ரோஷமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்ணை வச்சு பாக்குறா. இவ தாங்க நம்மளோட ரியல் ஹீரோயின். இதுக்கு முன்னாடி இருந்தவ ஹான், இப்ப வந்து கண்ணு வீழ்ச்சா பாத்தீங்களா. இவ வந்துட்டு ஜியாங். இவ எழுந்த உடனே டே நீ யாருடா என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு, இனிமே நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளே ஹீரோவை ரேப் பண்ணிடுறா. காலையில ஜியாங் வந்துட்டு எழுந்து பாக்குறா. என்னது இது, நம்ம எங்க இருக்கோம், நம்ம ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு ஹோட்டல் ரூமில் தானே தூங்கிட்டு இருந்தோம், இது என்ன புது இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறா. பார்த்தா இது வந்து ஹீரோவோட வீடு. ஹீரோ வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து உள்ளே வராங்க. யார் நீ, எதுக்காக வந்துட்டு ஹீரோவோட ரூமில் இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ன, எவ்வளோ காசு வேணுமோ சொல்லு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. என்னை தூக்கிட்டு வந்து போதை மருந்து கொடுத்து ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் யாரும் பேசுறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொருத்தி வந்துட்டு நீ பிரெக்னென்ட் ஆயிட்டீன்னா என்ன பண்றது, இதை குடி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கஷாயத்தை வேற கொடுக்குறா. சும்மாலாம் எனக்கு கோவம் வந்துடாது, ஆனா இப்போ எனக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கி தூக்கி 2 பேரையும் அடிக்கிற அடியில அவங்க 2 பேரும் செவுத்துல போய் பல்லி மாதிரி ஒட்டிக்கிறாங்க. நீ நைட் எல்லாம் என் கூட இருந்துட்டு காலங்காத்தால எழுந்து எங்கடா ஓடி போன, நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வெய்ய, இவங்களை விட மோசமான கதிக்கு ஒன்று ஆக்கிடுவேன். ஆனா அதுக்குள்ளேயே உன் வீடு எனக்கு எதில் ஆகுதுன்னு நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே மொத்த வீடும் வெடிச்சு செதறுது. இப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் என்ன சொல்றேன்னா, சார் அந்த பொம்பளை உங்க மொத்த வீட்டையும் கொளுத்தி விட்டுட்டு போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆக்சுவலாக வந்து ஹீரோக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட பாட்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து வேணும்னே ஹீரோவுக்கு போதை மருந்தை கொடுத்துருக்காங்க. இவனுக்கு 30 வயசுக்கு மேலே ஆகியும் இது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டும் வச்சுக்கல, இவன் லவ்வும் பண்ணலை. எப்படியாவது வந்து இவனை லவ் பண்ண வைக்கணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும், பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கான் அப்படின்றதுக்காக அவங்க அந்த வேலையை பார்த்து விட்டுட்டாங்க. அதனால தான் நேற்று நைட்டு ஹீரோயின்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு. ஹீரோ வந்து பார்க்கும் போது அங்கே பார்த்தா வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் நிற்கிற மாதிரி இருக்கு. சார் அவ்வளோதான், அந்த பொண்ணு உங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிட்டா, போடா முட்டாள் அப்படின்னு வேற எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான் அசிஸ்டன்ட். ஹீரோக்கு செம்ம கடுப்பு. மொவல்ல நீ மட்டும் என் கையில மாட்டுடி, நீ மாட்டுற அன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாள், மறுநாள் உனக்கு பால் ஊத்தி